இன்டர்நேஷ்னல் பிரச்சனை, இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா, இது சம்மந்தப்பட்ட சண்டை. இது ஒரு வெளிநாட்டு விவகாரம். நம்ம அடிப்படை விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு சுற்றி அரபு நாடுகளை சுற்றி நடுவில் இருக்கக்கூடியது தான் இஸ்ரேல். அரபு நாடுகளுக்கும் இவங்களுக்கும் ஆரம்பத்தில் இருந்து ஆகாது. இஸ்ரேலுங்கிற நாடே 1948 தான் உருவாச்சு. அது எப்படி உருவாச்சுன்னா, பாலஸ்தீனம்னு பக்கத்தில் இருந்தது, காசா, பாலஸ்தீனம், இதெல்லாம் இந்த இடத்தெல்லாம் சண்டை போட்டு தனக்குன்னு ஒரு நாடை உருவாக்கிக்கிட்டாங்க இஸ்ரேல். இஸ்ரேல் நாட்டில் இருப்பவங்க யூதர்கள்னு பேர். யூதர்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளிகள் இந்த யூதர்கள் தான். அமெரிக்காலெல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் யூதர்கள் தான். அமெரிக்கா பேண்டகன், அதாவது அமெரிக்காவுடைய போர் இதை நடத்துகிறவங்களுக்கு பேர் பேண்டகன்னு பேர். பேண்டகன்கிற இடத்துல தான் அமெரிக்காவின் போர் நுணுக்கங்கள், ஆயுதங்கள் இதெல்லாம் இது பண்ணப்படுது. அதில் பெரும்பாலானவர்கள் யூதர்கள். அவ்வளவு அறிவுள்ளவங்க. சொட்டு நீர் பாசனத்தெல்லாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவங்க அவங்க தான். அங்கே மழையே பெய்யாது. அப்படி இருந்தும் இருக்கும் மழையை வைத்து சொட்டு நீர் பாசனம்னு அந்த தண்ணீரை வச்சு அவங்க அங்கே விவசாயங்கள்லாம் பண்ணுறாங்க. மேகத்திலிருந்து செயற்கையாக மழையை கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்க தான் பண்ணாங்க. அப்படிப்பட்ட நாட்டில், வறண்ட ஒரு நாட்டில் இருந்து கொண்டு இன்றைக்கி உலகம் முழுவதும் அவர்களுக்கு அவ்வளவு பேர். மொசாடுன்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய இயக்கம், அது ஒரு ரகசியமான ஒற்றல் இயக்கம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஒற்றர்கள் இயக்கம் மொசாடு தான். மிகப்பெரிய ஆயுதங்கள் எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. பெரிய நாடுகளுக்கெல்லாம் அந்த ஆயுதங்களை கொடுப்பாங்க. இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் தான் அதை இயங்குது. ராஜீவ்காந்தி கொலை விஷயத்தில் கூட மொசாடுடைய கைவரிசை தான் அப்படிங்கிறது நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அதனால தான் அமெரிக்காவுக்கு இது சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சந்தேகம் வந்தது. அதனால் அவ்வளவு பெரிய நுணுக்கத்தை தெரிஞ்சவங்க மொசாடில் தான் இப்போ உலகத்திலேயே மொபைல் ஃபோனெல்லாம் யாருக்குமே தெரியாமல் இது பண்ணக்கூடிய அந்த ஒரு சாஃப்ட்வேர் யுக்திகள் எல்லாம் பல கோடி செலவில் மொசாடு தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால் மிகப்பெரிய அறிவாளிகள். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. காரணம், அவர்களை சுற்றி அரபு நாடுகள்லாம் இவர்களை எதிரிகளாக நினைப்பாங்க. 1968 அரபு நாடுகளின் பெரும்பாலானவர்கள் இஸ்ரேலோட மிகப்பெரிய போர், அதில் இஸ்ரேல் அவ்வளோ பேரையும் தோக்கடிச்சிட்டாங்க. இன்றைக்கும் பாலஸ்தீனை சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். இதில் ஈரான், இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் எண்ணெய் வளம் அதிகம். அதனால் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, அணுகுண்டை தயாரிச்சுருவாங்க. பணம் அதிகம் இருக்குது. அணுகுண்டை தயாரிச்சுட்டா இஸ்ரேல் அழிஞ்சு போயிடும். அவர்களை அணுகுண்டு தயாரிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி அடிக்கடி ஈரானை தாக்குறது இஸ்ரேல் தற்காப்புக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அணுகுண்டு அவங்கள செய்ய விடாமல் பண்ணணும் அப்படி. இது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு முழு சப்போர்ட். ஆரம்ப கட்டத்தில் இருந்து அவர்களும் ஈரானை அணுகுண்டு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா யோசிங்க, உலகத்திலேயே முத அணுகுண்டு செஞ்சவனே அமெரிக்காக்காரன் தான். ஹிரோஷிமாவில் 2வது உலகப் போரில் அணுகுண்டை போட்டு அந்த 2 இடங்களையும் அடித்தவன் அமெரிக்காக்காரன். அப்படிப்பட்ட அவன் மற்ற நாடுகள் அணுகுண்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி பல இதுங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதில் அமெரிக்கா என்னென்னா, ஈரானை தாக்க முடியாது அமெரிக்காவில். ஏன்னா தூரம் அதிகம். அதனால தான் ராஜீவ்காந்தி கொல்லப்படுறதுக்கு முன்னாடி 90களில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தகராறு நடந்தது, சண்டை. அப்போ அமெரிக்கா அங்கே போய் தாக்கணும்னா பெட்ரோல் விமானத்துக்கு பத்தாது. அமெரிக்காவிலேருந்து போனால் பெட்ரோல் காலியாயிரும் ஈரான் போகிறதுக்குள்ளே. அதனால் இந்தியாவில் பெட்ரோல் போடணும்னு சொல்லி தான் கேட்டாங்க இந்த வார் பிளேன், போர் விமானங்கள். அப்போ சந்திரசேகருங்கிறவர் பிரதமராக இருந்தார். இவங்க ஆதரவு கொடுத்தாங்க ராஜீவ்காந்தி. அப்போ ராஜீவ்காந்தி என்ன சொன்னார், அமெரிக்காவுக்கு பெட்ரோல் போட அனுமதி கொடுக்காத, அவன் ஈரான் அடிக்க போகிறான் அப்படின்னு சொன்னான்.
அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ராஜீவ்காந்தி ஆதரவு இல்லைன்னா அரசாங்கம் கவிழ்ந்து விடும். அதனால் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்போ பிரதமராக இருந்த சந்திரசேகர் எங்களை ராஜீவ்காந்தி தான் ஆதரவு கொடுக்குறாரு, அவர் உங்களை பெட்ரோல் நிரப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னான். அதனால்தான் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டாருங்கிற சந்தேகம் இருந்தது அமெரிக்காவால் மொசாடுங்கிற இஸ்ரேல் ஏஜென்சியை வச்சு. அந்த சந்தேகம் இன்னும் வலுவாக இருக்குது. அதனால் இவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்கள ஈரானை டைரெக்டாக போய் அடிக்கிறது சாத்தியமில்லை. இவங்க என்ன பண்ணாங்க, கத்தார் அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே பக்கத்துலேயே, அந்த நாட்டில் போய் அமெரிக்கா மிலிட்டரி பேஸ் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அங்கேருந்து ஈரான் அடிக்கலாம். சவுதி அரேபியா அங்கேயும் மிலிட்டரி பேஸ், துபாய் அங்கேயும் மிலிட்டரி பேஸ். இவங்க இராணுவ மையத்தை அங்கே இந்த 3 நாடுகளில் வச்சாங்க. அதனால தான் இப்போ ஈரான் என்ன பண்ணுறாங்க, இதை அடிக்கிறாங்க. கத்தார், சவுதி அரேபியா, துபாய் எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க ஆயுத மையங்களை அடிக்கிறாங்க. இதனால தான் இது இப்படி போயிட்டு இருக்குது. இது உலகப்போரா மாறிடுமோ அப்படிங்கிற சந்தேகம் பல பேருக்கு வருது. ஏன்னா இது உலகப்போரா மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, பல முக்கிய நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருச்சு. இன்னைக்கு சீனா எப்போதுமே அமெரிக்காவுக்கு எதிராக இருப்பவர்கள், அவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து, யூரோப்பிய நாடுகள் எல்லாம் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அதனால் இப்போ நிலைமை உலகப்போரா மாறுவதற்கு வாய்ப்பில்லை. கொஞ்ச நாளில் இது நின்றால்தான் உலகத்துக்கு நல்லது. அதனால் அமெரிக்கா அவங்க இது பண்ணுறதுல பல பிரச்சனைகள் உள்ளது. நம்ம ஒன்றுமே தெரியாமல் இங்கே இருந்துட்டு போனோம். என்ன, அமெரிக்கா எப்போவுமே சுயநலத்துக்காக தான் செய்வான். அவன்கிட்ட பொது நலம் இருக்காது, நியாய தர்மம்லாம் அவன்கிட்ட இருக்காது. அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் தாக்குவாங்க. இதில் நம்ம அமெரிக்காவுக்கு நம்ம எதிர்ப்பு தான் தெரிவிக்கணும். அதை விட்டுட்டு இங்கே இருக்கிற திருமாவளவன், இந்த கருணாசு, இவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக அறிக்கை விட்டுக்கிட்டேன். என்ன தெரியும் உங்களுக்கு? இந்த வாரம் பற்றி 1948 இஸ்ரேல் சரித்திரத்திலிருந்து நீங்கள் படித்தீங்கன்னா தான் தெரியும். இஸ்ரேல் மிகப்பெரிய ஆளுங்க. நம்ம இந்தியா முதல்ல இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட், இதில் ஈரான் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ சமீப காலமாக இஸ்ரேலோட நெருங்கிய தொடர்பு வச்சுட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, இஸ்ரேலை பழிச்சுக்கக்கூடாது அப்படின்னு. அதனால் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற அரசியல்வாதியை ஸ்டாலினை பற்றியும் உதயநிதியை பற்றியும் பேசுகிறதோடு நிறுத்திக்கங்க. அதோட மதத்தின் அடிப்படையிலெல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க ஈரானுக்கு ஆதரவாக. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சொல்லிடுறேன், நம்ம நாடு இந்தியா தான். இந்தியாவுக்கு எது நல்லதோ அதுக்கு மட்டும் நீங்கள் ஆதரவு கொடுங்க, எது கெட்டதோ அதை எதிர்ங்க. எங்கெங்கேயோ ஒரு நாடு பண்ணிக்கிட்டு இருக்கான்னா மதத்தின் அடிப்படையில் அந்த நாடுகளுக்கெல்லாம் ஆதரவு கொடுப்பது பெரிய தப்பு. உங்களை வாழ வைப்பது இந்த நாடு, நீங்கள் உங்களை இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறது இந்த நாடு. இந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருங்க. மதத்தின் அடிப்படையில் வரக்கூடியதுக்கெல்லாம் மற்ற நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஏற்புடையதில்லை. இது நடுநிலை கருத்தாக தான் சொல்கிறேன். மத ரீதியாக நான் சொல்லலை. அரசியல்வாதிகளுக்கு இதே தான் குழப்பம். அவங்க ஒழுங்காக இருந்தாலும் மதத்தின் அடிப்படையில் இவங்க பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. அதனால் இன்னும் கொஞ்ச நாளில் இஸ்ரேல் ஈரான் வார் நின்று போயிடும். அதனுடைய தலைவர் கோமினி அவர் அடிச்சிருக்காங்க. எப்படி பார்த்தாங்க? பவர்ஃபுல் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மெத்தட். அதாவது யார் எங்கே இருக்கா அப்படிங்கிறத துல்லியமாக கண்காணித்து அடிப்பாங்க. அவர் கோமினியை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அவர் ப்ரேயருக்கு வரலாமா? 2 பேத்துக்கு சண்டை நடக்குது. இஸ்ரேலும் படுமோசமான உங்களுடைய அசைவுகளை இன்ச் பை இன்ச்சாக கண்டுபிடிப்பான். வந்த உடனே அவன் ட்ராக்கிங் மெத்தட், அந்த ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு ஆளை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அடித்தான். பிரபாகரனை கொல்லும்போது கூட வெறும் இலங்கையாக இருந்தால் பிரபாகரனை கிட்டேயே போயிருக்க முடியாது. எப்படி பிரபாகரன் கொல்லப்பட்டார்? நம்ம சோனியா காந்தி, சைனா இவங்கெல்லாம் சேர்ந்து இலங்கைக்கு இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மெத்தடை கொடுத்து பிரபாகரன் எங்கே இருக்காருங்கிறது துல்லியமாக கண்காணித்து அதை வச்சு சுற்றி வளைச்சி தான் அவரை கொண்டாங்க. அந்த ஜிபிஎஸ்ங்கிறது இன்றைக்கி 2009 இது நடந்தது. 16 ஆண்டுகள் நடந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோ பவர்ஃபுல் சிஸ்டம் மொசாய்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் வாரில் இது பண்ணுறாங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தான் நடந்ததை துல்லியமாக கண்காணித்து அடித்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறி.
அதனால தான் இனிமேல் நடக்கக்கூடிய எல்லா போர்களும் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் நடக்கும். அதனால் இந்த போர் சீக்கிரம் முடிந்துவிடும். இந்தியா இஸ்ரேலுக்கும் எதிர்ப்பால் சொல்லாமல் ஈரானுக்கும் எதிர்ப்பால். ஈரானில் பெட்ரோல், அதிக பெட்ரோல் நம்ம தான் வாங்கணும். அதனால் 2 நாடுகளையும் பகைத்து கொள்ளாமல் நல்ல டிப்ளமேசியாக போகிறாங்க. இங்கே இருக்கிற அரசியல் அதெல்லாம் வாய மூடிட்டு வேலை வைப்பார். இங்கே இருக்கிற பொதுமக்கள் யாரும் மதத்தின் அடிப்படையில் யாருக்கும் ஆதரவோ எதிர்ப்போ தெரிவிக்காதீர்கள். இது ஒரு உலக பிரச்சனை. இதுக்கு பின்னால் எண்ணெய் அரசியல் இருக்குது, பெட்ரோல் அரசியல் இருக்குது, இதுக்கு பல விஷயங்கள் பின்னாடி இருக்குது. அதெல்லாம் நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். அதனால் கூடிய சீக்கிரம் இந்த போர் முடிவுக்கு வந்துவிடும். போரில் நம்ம என்ன குரல் கொடுக்கலாம்னா, அப்பாவி மக்களை தாக்காதீர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அவங்களை தாக்காதீங்க, இராணுவ தளங்களை மட்டும் தாக்கிக் கொள்ளுங்கள், அது உங்களுக்குள் இருக்கும் பிரச்சனை, அதையும் சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வருங்கள். இந்த போர் தொடர்ந்து நடந்தால் பெட்ரோல் விலை மறுபடியும் ஏறிடும், மற்ற பொருட்கள் விலை எல்லாம் ஏறிடும். அது உலக சந்தையை, உலக பொருளாதாரத்தை பாதிக்கும். உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் அது இந்தியாவுக்கும் எல்லா நாடுகளுக்கும் அதில் பிரச்சனைகள் வரும், நம்ம நாட்டு மக்கள் உள்பட. அதனால் போரை எதிர்ப்போம். ஆனால் எந்த ஒரு நாட்டுக்கும் ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ பேச வேண்டாம். போரை எதிர்ப்போம். மக்களுடைய அப்பாவி மக்களை தாக்குதலை எதிர்ப்போம். அதை தவிர இதில் அரசியல் பேசுகிற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. இது பாருணும், இது இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ், சர்வதேச அரசியல். அது பின்னாடி பல நுணுக்கங்கள் ஒளிஞ்சிருக்கு. அப்படிங்கிறத இந்த போர் சம்பந்தமாக நம்முடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம்.